ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. பதிவு 2. வாசிக்கப்படும் நூலின் பெயர் சாந்திக்கு மார்க்கம். தொடர்கிறது. மாந்தர் பொய்ப்பொருளாகிய யான் என்பதன் தப்பு வழியில் சென்று தமது தெய்வ பிறப்பையும் பக்தி தன்மையையும் மெய்ப்பொருளையும் மறந்த பொழுது ஒருவரை ஒருவர் மதிப்பதற்கு கற்பனையான வகுப்புகளை ஏற்படுத்தி மெய்ப்பொருளை உணர்ந்ததற்கு தமது சொந்த மதத்தை அங்கீகரித்து பற்றி கொள்கின்றனர். அதனால் மாந்தர் ஒருவருக்கொருவர் விரோதமாக பிரிக்கப்பட்டு இடைவிடாத பகைமையையும் சண்டையையும் முடிவில்லாத துன்பமும் துக்கமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாசகர்களே, நீங்கள் மெய்ப்பொருளை அடைவதற்கு நாடுகின்றீர்களா? அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. யான் என்பது இறக்கட்டும். நீங்கள் இதுவரையில் விடாமல் பற்றி கொண்டிருந்த அவாக்களும் பசிகளும் விருப்பங்களும் அபிப்பிராயங்களும் சுருங்கிய எண்ணங்களும் துவேஷங்களும் உங்களிடத்திலிருந்து நீங்கட்டும். அவை இனிமேல் ஒருபொழுதும் உங்கள் அடிமைப்படுத்தாமல் இருக்கட்டும். அப்பொழுது மெய்ப்பொருள் உள்ளுடையதாயிருக்கும். உங்களுடைய மதம் மற்றைய எல்லா மதங்களிலிருந்தும் மேலானதென்றும் கருதுவதை நிறுத்தி தயாளமாகிய மேலான பாடத்தை படிப்பதற்கு பணிவோடு முயலுங்கள். சண்டையையும் துக்கத்தையும் உண்டு பண்ணுவதாகிய நீங்கள் வணங்குகிற இரட்சகரே உண்மையான இரட்சகர். உங்களுடைய சகோதரர்கள் உங்களைப் போலவே உண்மையோடும் ஊக்கத்தோடும் வணங்குகிற இரட்சகர் பொய்யான இரட்சகர்கள் என்ற கொள்கையை உடனே விட்டுவிடுங்கள். ஆனால் நீங்கள் பக்தி நெறியை ஊக்கத்தோடு நாடுங்கள். பின்னர் ஒவ்வொரு பக்தனும் மனித சமூகத்தின் இரட்சகன் போல் காண்பீர்கள். யான் என்பதை விடுதல் புறக்கருவிகளையும் துரத்தல் மாத்திரம் அன்று. அஃது அகப்பாவத்தையும் பொய்யையும் துரத்தலாகும். வீணான உடைகள் விடுதலால், செல்வங்களை துரத்தலால், சில உணவுகளை மறுத்தலால், மெதுவான வார்த்தைகளை பேசுதலால், இத்தகைய காரியங்களை செய்தலால் மெய்ப்பொருளை காண முடியாது. ஆனால் வீண் பெருமையை விடுவதால், செல்வங்களின் அவாவை துரத்தலால், பொறி இன்பங்களின் ஆசையை அடக்குதலால், சகல வெறுப்புகளையும் சண்டைகளையும் குற்றம் காண்டலையும் சுயநலத்தையும் விடுவதால், அகத்தில் சாந்தத்தையும் தூய்மையையும் கொள்வதால், இத்தகைய காரியங்களை செய்வதால் மெய்ப்பொருளை காணப்படுகிறது. பிந்தி சொன்னவற்றை செய்யாது முந்தி சொன்னவற்றை செய்தல் கள்ளத்தனமும் வெளிவேஷமும். ஏனெனில் பிந்தி சொன்னவற்றில் முந்தி செய்பவை அடங்கியிருக்கின்றன. நீங்கள் வெளி உலகத்தை துறந்து ஒரு காட்டின் மத்தியில் அல்லது ஒரு குகையின் உள்ளே தனித்திருக்கலாம். ஆனால் உங்கள் சுயநலத்தை உங்களுடன் வைத்து கொண்டே இருப்பீர்கள். அதனை நீங்கள் துறந்தால் ஒழிய உங்களுடைய துர்பாக்கியம் பெரிதாகவும் உங்களுடைய பிரேமை ஆழ்ந்ததாகவும் இருக்கும். நீங்கள் இப்பொழுதும் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே இருந்து உங்கள் கடமைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தும் உங்கள் அகப்பையாகிய உலகப்பற்றை நீங்கள் துறக்கலாம். உலகத்தில் இருந்து கொண்டே உலகப்பற்றில்லாதிருத்தல் மிக மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். மிக மிக இன்பகரமான சாந்தியாகும். மிக மிக உயர்ந்த வெற்றியை அடைவதற்கான வழியாகும். யான் என்பதை துரத்தல் மெய்ப்பொருளுக்கு வழி. ஆதலால் யான் என்பதை நீங்கள் வெல்லும் காலையில் பல பொருள்களையும் அவற்றின் ஒன்றின்கொன்று சம்பந்தங்களையும் நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். எவன் காமத்தால் அல்லது குரோதத்தால் விருப்பு வெறுப்பால் ஆளப்படுகிறானோ அவன் ஒவ்வொன்றையும் தனது அத்தன்மையோடும் பொருந்தி கொண்டு அது சொந்த பிராந்திகளாய் பார்க்கின்றான். எவன் சகல காமத்திலிருந்தும் குரோதத்திலிருந்தும் பக்ஷித்தனத்திலிருந்தும் பக்ஷபாதத்திலிருந்தும் பூரணமாய் விடுபட்டானோ அவன் தன்னை இருக்கிறபடியே பார்க்கிறான். மற்றவர்களையும் அவன் அப்படியே பார்க்கிறான். எல்லா பொருட்களையும் அவற்றின் சரியான அளவுகளையும் சரியான சம்பந்தங்களையும் பார்க்கிறான். தான் தாக்குவதற்கு எதுவும் காப்பதற்கும் எதுவும் பேணுவதற்கும் உரிமை எதுவும் இல்லாதபடியால் அவன் சாந்தியாய் இருக்கின்றான். அவன் மெய்ப்பொருளின் பூரண சாமானிய தன்மையை அடைந்து விட்டான். ஏனெனில் மனத்தினுடையதாகவும் அகத்தினுடையதாகவும் பக்ஷதாபமற்ற அமைதியான இன்பகரமான நிலைமையை மெய்ப்பொருளின் நிலைமையாகும். எவன் அந்த நிலையை அடைகிறானோ அவன் தேவ தூதர்களோடு வகிக்கிறான். பரம்பொருள் பாதபீடத்தில் இருக்கிறான். பெரிய சட்டத்தை தெரிந்து கொண்ட பின்னர், துக்கத்தின் மூலத்தை தெரிந்து கொண்ட பின்னர், துன்பத்தின் மர்மத்தை தெரிந்து கொண்ட பின்னர், மெய்ப்பொருள் வீட்டின் வழியை தெரிந்து கொண்ட பின்னர் ஒருவன் எவ்வாறு சண்டையில் அல்லது குற்றங்காண்டலில் ஈடுபடுவான்? குருட்டுத்தனமாக சுயநலமே நாடும் உலகமானது தன்னுடைய சொந்த பிராந்திகளின் மேகங்களில் சூழப்பட்டு பொய்யினுடையதாகவும் யான் என்பதுடையதாகவும் இருளால் மூடப்பட்டு மெய்ப்பொருளின் நேரிய ஒளியை பார்க்க முடியாதென்பதையும் யான் என்பது இறந்த அல்லது இறந்து கொண்டிருக்கின்ற அகத்தின் பூரண சாமானிய தன்மையை
ஒரு சிறிதும் உணர முடியாதென்பதையும் அவன் அறிவான். ஆதலால் அவன் எல்லோரிடத்திலும் நல்விருப்பங்கள் கொண்டு நெறி தப்பிய மக்களிடத்திலும் தந்தை காட்டும் உருக்கமான இரக்கத்தோடும் எல்லோரையும் பார்க்கிறான். மனிதர்கள் போகம், இன்பம், வீண்பெருமை என்னும் மதுக்களால் வெறி கொண்டிருக்கும் பொழுது தாம் நெடுநாள் உயிர் வாழ வேண்டுமென்றும் தாகம் அவர்களுக்குள் ஆழ்ந்து வளர்ந்து தர்ம ஸ்தூல சரீரங்களோடு நித்தியமாக வாழலாம் என்ற கனவுகளால் தாமே தம்மை ஏமாற்றுகின்றவர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்கள் விதைத்த வினைகளின் விளைவுகள் அறுக்கத் தொடங்கும் பொழுது துன்பமும் துக்கமும் வந்து சேர்கின்றன. அப்பொழுது அவர்கள் அவற்றால் நசுங்குண்டும் தாழ்த்தப்பட்டும் யான் என்பதையும் யான் என்பதன் வெறிகள் எல்லாவற்றையும் துறந்து அவர்கள் நோகிற அகங்களோடு என்றும் அழியாததா இருக்கின்ற எல்லா பிராந்திகளையும் அழிப்பதற்கு இருக்கின்ற நித்தியமான மெய்ப்பொருளில் வந்து சேருகிறார்கள். மாந்தர் தீமையிலிருந்தும் நன்மைக்கும் யான் என்பதிலிருந்து மெய்ப்பொருளுக்கும் துக்கமாகிய இருட்டு வாயில் வழியாக செல்கின்றனர். ஏனெனில் துக்கமும் யான் என்பதும் ஒன்றில் நின்று ஒன்று பிரிக்கப்பட முடியாதவையாக இருக்கின்றன. யான் என்பதற்கு சொந்தமானவை எல்லா துன்பங்களும் மெய்ப்பொருள் முடிவு அடைகின்றன. நீங்கள் மெய்ப்பொருளின் பிரவேசித்து மெய்ப்பொருளை அடைந்த போது ஆசாபாசமும் அவமானமும் மன வருத்தமும் அடைய மாட்டீர்கள். துக்கம் உங்களிடத்தில் இருந்து பறந்து போகும். உலகத்தின் துக்கமானது அது தன்னாலேயே விளைவித்து கொள்ளப்பட்டது. துக்கம் ஆன்மாவை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்துகின்றது. துக்கத்தின் ஈறு மெய்ப்பொருளை முதல் யான் என்பதை விடுவதற்காகிய அவசியத்தை காணாத அறிவெளி பிரபஞ்சத்தை முடிவில்லாத கோட்பாடுகளை உண்டாக்கி அவற்றை மெய்ப்பொருளை என்று சொல்லுகிறான். ஆனால் நல்லொழுக்கத்தை கொண்டு அவ்வொழுக்க நெறியில் நேரே ஒழுகுங்கள். ஒரு நாளும் மாறாததும் கோட்பாட்டில் அடங்காததுமான மெய்ப்பொருளை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அகத்தின் மெய்யாகிய பயிரை செய்யுங்கள். அதற்கு சுயநலமற்ற அன்பும் ஆழ்ந்துணர்ந்த இரக்கமாகிய நீரை இடைவிடாது வாச்சுங்கள். அதில் அன்போடு பொருந்ததாகிய நினைப்புகளும் உணர்ச்சிகளுமாகிய பறவைகள் விழாதபடி காத்து வாருங்கள். உங்களுக்கு தீமை செய்தாருக்கும் நன்மை செய்யுங்கள். உங்களை வெறுத்தார்பால் அன்பு பாராட்டுங்கள். உங்களை கடினமாக நடத்துகிறவர்களை இதமாக நடத்துங்கள். உங்களை தாக்கிய பொழுது மௌனமாக இருங்கள். அவ்வாறே உங்கள் சுயநல விருப்பங்களையெல்லாம் அன்பாகிய சுத்த தங்கமாக மாற்றுங்கள். யான் என்பது மெய்ப்பொருளில் மறைந்து போகும். பின்னர் நீங்கள் அடக்கமாகிய தெய்வ உடையால் உடுத்தப்பெற்று பணிவாகிய ஏரில் பூட்டப்பெற்று குற்றம் மற்றவர்களாக மனிதர்களுடன் நடப்பீர்கள். இந்த நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் ஆலன். இதை தமிழில் தொகுத்தவர் மொழிபெயர்த்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆவார். நூலின் பெயர் சாந்திக்கு மார்க்கம். ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகள்.